Hello guys, welcome back to Grasp Wisdom. In this video, we will see exercise 7.2 first question. Find the coordinates of the point which divides the join of minus 1, 7 and 4, minus 3 in the ratio 2:3. So, நம்ம question ஆசிரியக்காங்கன்னா ரெண்டு பாயிண்ட் இருக்குது minus 1, 7 and 4, 3 அதை நான் வந்து ஏபின்னு எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு பாயிண்ட்டையுமே வந்து ஒரு பாயிண்ட் டிவைட் பண்ணுது நடுவில் இந்த ரேஷியோ ஆஃப் 2:3 சொல்கிறாங்க. ஸோ ஏ இந்த லைனில் இது ஏ அண்ட் இது பி. ஸோ ஒரு பாயிண்ட் வந்து டிவைட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க எக்ஸ் கமாவை. இதை ஃபைண்ட் த கோஆர்டினேட் ஆஃப் த பாயிண்ட் விச் டிவைட். ஸோ பாயிண்ட் விச் டிவைட்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அது எந்த ரேஷியோவில் டிவைட் ஆகிருக்குன்னா 2:3. அதாவது இங்கே 2 இது 3. ஸோ 2:3 ரேஷியோவில் டிவைட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸசைஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செக்ஷன் ஃபார்மில் பார்க்க போகிறோம். ஸோ வந்து நான் வந்து பி வந்து அசியூம் பண்ணிக்கிறேன். அந்த டிவைட் ஆகிற பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ டிவைட் ஆகிற பாயிண்ட் வந்து நான் பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ லெட் த பாயிண்ட் பி பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் விச் டிவைட்ஸ் ஏபி இந்த ரேஷியோ 2:3. ஸோ இப்போ வந்து செக்ஷன் ஃபார்மில் என்னென்னா m1 x2 plus m2 x1 divided by m1 plus m2. ஸோ வந்து இதில் m1 எதுனா வந்து இப்போ நமக்கு 2:3 ரேஷியோவில் பிரியுது. ஸோ 2 வந்து என்னுடைய m1ஆக இருக்கும் அண்ட் 3 வந்து என்னுடைய m2. ஸோ x2 x1 நம்ம எதை எடுப்போம்னா நமக்கு ரெண்டு கிவன் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்டில் வந்து இது வந்து என்னுடைய x1, இது வந்து y1, இது வந்து x2 அண்ட் இது வந்து என்னோட y2. ஸோ அப்போ m1 வந்து எனக்கு 2. ஸோ 2 into x2ஓட வேல்யூ வந்து எனக்கு 4. ஸோ x is equal to m1. ஸோ m1 வந்து எனக்கு 2, x2 வந்து எனக்கு 4. ஸோ 2 into 4 plus m2ஓட வேல்யூ வந்து 3, x1ஓட வேல்யூ -1. ஸோ சால்வ் பண்ணும்போது 2 into 4 plus 3 into -1 divided by 2 plus 3 because m1 plus m2 கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ which is equal to 8 minus divided by 5. சால்வ் பண்ணும்போது எனக்கு 5 divided by 5 வரும், which is equal to 1. ஸோ x is equal to 1 கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி yக்கு ஃபார்முலா என்னென்னா m1 y2 plus m2 y1 divided by m1 plus m2. ஸோ வந்து எனக்கு m1 வந்து எனக்கு 2 and m2 வந்து 3 because 2:3 ரேஷியோ டிவைட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒய்ங்கிறப்போ நான் வந்து ஒய் இதுவும் இது மட்டும் தான் நான் எடுத்துப்பேன். ஸோ y2 வந்து எனக்கு -3, y1 வந்து எனக்கு 7. ஸோ இப்போ 2 into -3 plus 3 into 7 divided by 2 plus 5 which is equal to சால்வ் பண்ணும்போது எனக்கு -6 plus 21 divided by 5 கிடைக்கும். ஸோ y is equal to 15/5 where y is equal to 3. ஸோ எனக்கு x ஓட வேல்யூ வந்து 1, y ஓட வேல்யூ வந்து 3. ஸோ ரெக்வயர்ட் பாயிண்ட் அந்த p டிவைட் ஆகிற பாயிண்ட் வந்து என்னென்னா p is equal to 1, 3ல வந்து டிவைட் ஆகுது because x is equal to 1, y is equal to 3. Next second question, find the coordinates of the point of trisection of the line segment joining 4, -1 and 2, -2, 3. ஸோ நமக்கு வந்து coordinate find பண்ண சொல்லியிருக்காங்க of a point of trisection. Trisectionனா நமக்கு வந்து part 1, part 2, part 3 3 செக்ஷனாக பிரிக்குதுன்னு சொல்கிறாங்க ஆஃப் அ லைன் செக்மெண்ட் ஜாயினிங். ஸோ வந்து ஏபின்ற ரெண்டு பாயிண்ட் நம்ம இது வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன், இது வந்து பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ A 4, -1 and 2, -2, -3 வந்து பி. ஸோ ஏபிக்கு நடுவில் இருக்க ரெண்டு பாயிண்ட். ஸோ வந்து இது ஃபஸ்ட் செக்ஷன், செகண்ட் செக்ஷன், தேர்ட் செக்ஷன். ஸோ ரெண்டு பாயிண்ட் இருக்குது PQ. ஸோ நம்ம வந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து இதோட கோஆர்டினேட்ஸை கண்டுபிடிக்கணும். அதாவது இது வந்து x, y, அதே மாதிரி இதுவும் x, y, இதோட கோஆர்டினேட்ஸ் ரெண்டுமே நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா நமக்கு வந்து ட்ரை செக்ஷனால் நமக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். பிகாஸ் இதுவும் AP will be equal to PQ, PQ will be equal to QB. ஸோ இது மூணுமே ஈக்குவலாக தான் இருக்கும் பிகாஸ் ட்ரை செக்ஷனால எனக்கு ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் ஆகிருக்கும். ஸோ வந்து இது எல்லாமே நான் வந்து கேன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ கே மூணுத்தையுமே வந்து நான் கேன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ கேன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாயிண்ட் P டிவைஸ் AP அண்ட் BP. ஸோ P பாயிண்ட் எடுக்கும் போது எப்படி P வந்து டிவைட் பண்ணதுன்னா AP PBன்னு சொல்லி டிவைட் பண்ணுது. ஸோ AP is equal to K. நெக்ஸ்ட் வந்து PB வந்து எப்படி இருக்குன்னா நடுவில் PQ இருக்குது. ஸோ PB எப்படி எழுதலாம்னா PQ + QBன்னு எழுதலாம். ஸோ ரெண்டுமே எனக்கு K தான். ஸோ K + K is equal to 2K கிடைக்கும் வேர் PB is equal to 2K. ஸோ இப்போ வந்து ரேஷியோ எடுக்கிறேன். ஸோ AP divided by PB ரேஷியோ எடுக்கும் போது இங்கே என்ன ஆகுதுன்னா K divided by 2K கிடைக்கிது வேர் is equal to 1 divided by 2. ஸோ அப்போ AP is to PB is equal to 1:2. ஸோ அப்போது AP வந்து எனக்கு 1 அண்ட் PB வந்து எனக்கு 2. ஸோ 1:2 ரேஷியோவில் வந்து P வந்து டிவைட் பண்ணுது ஏபியும் PBயும். ஸோ ஃபஸ்ட்டு P பாயிண்ட்டை ஃபைன் பண்ணுறேன். P பாயிண்ட்டை ஃபைன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து X, Yயும் தேவை. ஸோ நான் வந்து எப்படி நமக்கு 1:2 ரேஷியோவில் பிரியுது. ஸோ இது வந்து என்னோட M1, இது வந்து என்னோட M2. ஸோ வந்து ஃபஸ்ட்டு எக்ஸு ஃபைன் பண்ணுறேன். எக்ஸு வந்து எப்படி ஃபைன் பண்ணுறேன்னா M1. ஸோ M1 வந்து எனக்கு 1. ஸோ 1 into X2ஓட வேல்யூ வந்து எனக்கு எதுன்னா -2. ஸோ -2, M2ஓட வேல்யூ 2, X1ஓட வேல்யூ 4. ஸோ 4 எக்ஸுங்கிறப்போ நம்ம எக்ஸ் ஆக்சஸ் மட்டும் தான் பார்க்கணும். ஸோ சால்வ் பண்ணும்போது எனக்கு வந்து -2 + A divided by 3 which is equal to 6/3 which is equal to X வந்து எனக்கு 2ன்னு கிடைக்கிது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒய்க்கு அதே மாதிரி ஃபைன் பண்ணுறேன். ஒய்ங்கிறப்போ -3யும் -1 தான் நான் பார்ப்பேன். ஸோ y2 வந்து எனக்கு -3, y1 வந்து எனக்கு -1. ஸோ சால்வ் பண்ணும்போது எனக்கு ஃபைனலாக y is equal to -5/3 கிடைக்கிது. ஸோ Pயோட பாயிண்ட் வந்து நான் ஃபைன் பண்ணிட்டேன். என்னென்னா Pயோட பாயிண்ட் வந்து 2, -5/3. ஸோ நெக்ஸ்ட் வந்து Q பாயிண்ட் எடுக்கிறேன். ஸோ Q பாயிண்ட் வந்து எப்படி டிவைட் பண்ணுதுன்னா AQ
அண்ட் பிக்யூன்னு டிவைட் பண்ணுது க்யூவோட பாயிண்ட்டு. ஸோ வந்து ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுக்கிறேன். ஸோ ஏக்யூ டிவைடட் பை பிக்யூ எப்படி எழுதலாம்னா ஏபி ப்ளஸ் பிக்யூன்னு எழுதலாம் ஏக்யூவை. நெக்ஸ்ட் வந்து பிக்யூ அப்படியே இருக்கும். ஸோ ஏபி ப்ளஸ் பிக்யூ வந்து ரெண்டுமே நான் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் கே தான், எல்லாமே இதுக்கு நடுவில் எல்லாமே கே தான். ஸோ அப்போ வந்து 2k டிவைடட் பை கேன்னு கிடைக்கும். சால்வ் பண்ணி 2:1 கிடைக்கும். ஸோ ஏக்யூ இது வந்து இப்போ எனக்கு 2, இது வந்து எனக்கு 1 இருக்கும். ஸோ அப்போ வந்து நான் ரேஷியோ வந்து 2:1 தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து செக்ஷன் ஃபார்மில் யூஸ் பண்ணுறேன். ஸோ QXY ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸு ஃபைண்ட் பண்ணுறேன். x is equal to m1. ஸோ m1 வேல்யூ வந்து எனக்கு இந்த இடத்துல 2 இருக்கும். அண்ட் m2ஓட வேல்யூ வந்து எனக்கு 1 பிகாஸ் ஃபஸ்ட் 2 இருக்குது, நெக்ஸ்ட் தான் 1 இருக்குது. ஸோ m1 வந்து எனக்கு 2, m2 வந்து எனக்கு 1 இருக்கும். எக்ஸுங்கன்றப்போ வந்து எனக்கு x1 வந்து எனக்கு 4, x2 வந்து -4. ஸோ x2 வந்து எனக்கு -2. ஸோ 2 × -2 + 1 × 4 சால்வ் பண்ணும்போது எனக்கு -4 + 4 டிவைட் பை 3 கிடைக்கும். ஸோ 0/3 வந்து 0 தான். ஸோ x is equal to எனக்கு 0. நெக்ஸ்ட் அதே மாதிரி yக்கு பண்ணும்போது -1 -3 தான் பார்க்கணும் y ஆக்சிஸை மட்டும். ஸோ y is equal to m ஓட வேல்யூ 2 × -3 + 1 × -1 டிவைடட் பை 2 + 1 is equal to -6 -1 டிவைட் பை 3. ஸோ y is equal to -7 டிவைடட் பை 3. m1 m2 நம்ம வந்து இந்த 2 + 1 தான் நம்ம ஆட் பண்ணணும். சால்வ் பண்ணும்போது எனக்கு க்யூவோட ஆக்சிஸ் வந்து எனக்கு 0, -7/3 கிடைக்குது. ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ண சொன்னது P and Q பாயிண்ட் தான் ஃபைண்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ ரெண்டுமே நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின். To conduct sports day activities in your rectangular shaped school ground ABCD, lines have been drawn with chalk powder at a distance of 1 meter each. 100 flower pots have been placed at a distance of 1 meter for each other diagonal from each other along AD as shown in figure. Niharika runs 1/4 the distance AD on the second line and posts a green flag. Preet runs 1/5 the distance AD on the 8th line and posts a red flag. What is the distance between the both flag? If Rashmi has to post a blue flag exactly between them, the line segment joining the two flags, where should she post her flag? ஸோ நமக்கு என்ன கொஷினில் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு ரெக்டாங்குலர் ஸ்கூல் இருக்குது, ரெக்டாங்குலர் ஸ்கூல் கிரவுண்டு ABCDன்னு இருக்குது. அதில் வந்து ஸ்போர்ட்ஸ் டே ஆக்டிவிட்டி கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு வந்து 10 லைன்ஸ் இருக்குது. ஏடியிலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா 1 மீட்டர் கேப்பில் வந்து 100 பாட்ஸ் வைக்கிறாங்க. ஸோ நமக்கு 100 ஃப்ளவர் பாட்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு மீட்டர் தள்ளி 100 ஃப்ளவர் பாட்ஸ் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுறாங்க. நிஹாரிகா வந்து செகண்ட் லைனில் இந்த பொண்ணு நிஹாரிகா எவ்வளோ தூரம் ரன் பண்ணியிருக்காங்கன்னா 1/4 ஆஃப் டிஸ்டன்ஸ் AD. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் AD டிஸ்டன்ஸில் வந்து 1/4 ஓடி இருக்கான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரீட் வந்து 8th லைனில் AD டிஸ்டன்ஸில் டோட்டல் 100 டிஸ்டன்ஸ், அதாவது 100 மீட்டர் இருக்குது. ஸோ 100 மீட்டரில் 1/5 மீட்டர் வந்து அவள் ஓடிட்டுருக்கான்னு சொல்கிறாங்க. இவ வந்து ரெட் ஃப்ளாக் வச்சிருக்கா, இவ வந்து க்ரீன் ஃப்ளாக் வச்சிருக்கா. ஸோ நெக்ஸ்ட்டு இதை டிஸ்டன்ஸ் 2 ஃப்ளாக்கும் டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணணும். டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணதுக்கப்புறம் ரஷ்மின்னு சொல்லிட்டு இடையில ஒரு பொண்ணு என்ன பண்ணால் அந்த 2 லைனுக்கு நடுவில் எக்ஸாக்டாக சென்டரில் போயிட்டு வந்து ப்ளூ ஃப்ளாகை வந்து போஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த பொண்ணு வந்து சென்டர் வேல்யூ, அதாவது நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அதையும் நம்ம ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. வேர் ஷி ஹேஸ் டு போஸ்ட் த ஃப்ளாக்னு. ஸோ அண்ட் கிவன் வந்து 100 ஃப்ளவர்ஸ் பிட்வீன் AD at 1 மீட்டர் each distance. ஸோ இது வந்து 1 மீட்டர் தள்ளி AD இருக்குது. ஸோ 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து 100 ஃப்ளவர் பாட்ஸ் வச்சுருக்காங்க. இட் மீன்ஸ் தட் எனக்கு டோட்டல் AD வந்து எனக்கு 100 மீட்டர்னு அர்த்தம். பிகாஸ் 1 மீட்டர் ஈச்னா எனக்கு 100 மீட்டர்ஸ் 100 ஃப்ளவர்ஸ் பாட் வச்சுருக்காங்க. ஸோ 100 மீட்டர் ஃபுல்லாக எனக்கு AD. ஸோ நிஹாரிகா ரன்ஸ் 1/4 ஆஃப் டிஸ்டன்ஸ் AD. ஸோ செகண்ட் லைனில் வந்து நிஹாரிகா வந்து எப்படி ஓடுறான்னா 1/4 டைம் ஆஃப் வந்து AD டிஸ்டன்ஸில் ஓடுறான்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது எக்ஸ் வந்து 2 பிகாஸ் வந்து என் செகண்ட் லைனில் ஓடுறா. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 2ஆக இருக்கும். ஸோ ஒய் ஆக்சிஸ் பார்த்தோம்னா 1/4 ஆஃப் 100 டிஸ்டன்ஸ். ஸோ 1/4 ஆஃப் 100 மீட்டர்னா ஸோ 1/4 × 100 which is equal 25. ஸோ நிஹாரிகா வந்து 2,25 பாயிண்டில் இருக்கா. ஸோ நிஹாரிகா வந்து 2,25. நெக்ஸ்ட் வந்து ப்ரீட் வந்து எப்படி ஓடுறான்னா 8th லைனில் ஓடுறா. ஆக்சுவலி 10 லைன்ஸ் கொஷனில் கொடுத்துருந்தாங்க, எனக்கு வந்து ஸ்பேஸ் பற்றல. ஸோ 8th லைன் வரைக்கும் வரைஞ்சிருக்கேன். அவள் வந்து 8th லைனில் ஓடுறா. அப்போது எக்ஸ் ஆக்சிஸ் வந்து எனக்கு 8ஆக இருக்குது. ஒய் ஆக்சிஸ் எப்படி இருக்குன்னா 1/5 டைம்ஸ் ஆஃப் 100. ஸோ அப்போது 1/5 டைம்ஸ் ஆஃப் 100னா 1/5 × 100. பிகாஸ் 100 அவள் வந்து 1/5 டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கா 100 மீட்டரில். ஸோ 1/5 × 100 ஸோ 20. ஸோ ப்ரீட்டோடது 8,20. ஸோ ப்ரீட்டோட பாயிண்ட் வந்து எனக்கு 8,20 இருக்குது. ஸோ இப்போ ரெண்டுத்துக்கு டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணோம். அவங்க சொன்னது 2 ஃப்ளாக்கு டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ண சொன்னாங்க. ஸோ 2 ஃப்ளாக்குனா 2 பாயிண்ட்டுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் தான் ஃபைன் பண்ணணும். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் நிஹாரிகா N அண்ட் ப்ரீட் ஸோ P. ஸோ NP நடுவில் நான் வந்து டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ண போகிறேன். ஸோ NP is equal to root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. ஸோ வந்து எனக்கு x2 வந்து 8, x1 வந்து எனக்கு 2. ஸோ 8 - 2 the whole square plus x2
y2 வந்து 20, y1 வந்து 25. ஸோ 20 minus 25 which is equal to -5. சால்வ் பண்ணும்போது எனக்கு 6 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் கிடைக்கும். 6 ஸ்கொயர் வந்து 36, 5 ஸ்கொயர் வந்து 25. சால்வ் பண்ணும்போது எனக்கு NP is equal to 61 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஃப்ளாக் வந்து எனக்கு √61 யூனிட். ஸோ இப்போ ஃபைன் பண்ண வேண்டியது என்னன்னா ரஷ்மி ஹேஸ் டு போஸ்ட் அ ப்ளூ ஃப்ளாக். அதாவது ரஷ்மி இந்த ரெண்டு இப்போ NP ரெண்டு ஃப்ளாக் இருக்குன்னா அதுக்கு இடையில கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து ரஷ்மி வந்து ப்ளூ ஃப்ளாகை வந்து அவள் போஸ்ட் பண்ணணும். ஸோ அப்போ ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்முலா வந்து என்னென்னா x1 + x2 டிவைடட் பை 2 தான் எனக்கு எக்ஸோட மிட் பாயிண்ட்டு. y வந்து எப்படி ஃபைன் பண்ணணும் y1 + y2. ஸோ இது வந்து மிட் பாயிண்டோட ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் ஃபைன் பண்ணுறேன். ஸோ x is equal to x1 + x2 டிவைடட் பை 2. ஸோ இப்போ x1னா எனக்கு 2, x2னா எனக்கு 8. ஸோ 2 + 8 டிவைட் பை 2 which is equal to 10/2 where x is equal to 5. நெக்ஸ்ட்டு yன்றப்போ y1 + y2 25 + 20 which is equal to 45. ஸோ டிவைடட் பை 2 22.5. ஸோ ரஷ்மியோட பாயிண்ட் வந்து அதாவது சென்டர் பாயிண்ட் எவ்வளோ பாயிண்ட்டில் போய்ட்டு ஃப்ளாக் போஸ்ட் பண்ணணும்னா எக்ஸ் ஆக்சிஸ் 5th லைனு 22.5. ஸோ 5th லைனில் 22.5 மீட்டர் போகும்போது கரெக்டாக வந்து ஃப்ளாக் வந்து அவள் போஸ்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு 4th கொஷின். Find the ratio in which the line segment joining the points -3, 10 and 6, -8 is divided by -1, 6. ஸோ நமக்கு வந்து ரேஷியோ ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா லைன் செக்மெண்ட் ஜாயினிங் பாயிண்ட்ஸ். ஸோ -3, 10 வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன், 6, 8 வந்து பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஏபின்ற லைனை வந்து நடுவில் வந்து ஒரு லைன் வந்து டிவைட் பண்ணுது 1, 6 -1, 6னா அந்த பாயிண்ட் நான் சீன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து ரேஷியோ இது ரெண்டுத்துக்கான ரேஷியோ நம்ம ஃபைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏபி அதாவது ஏசி சிபி இதோட ரேஷியோ தான் நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு k:1ன்னு சொல்லி அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஸோ m1 வந்து எனக்கு k அண்ட் m2 வந்து 1. ஸோ நான் வந்து இந்த இடத்துல k இது வந்து எனக்கு k இது வந்து 1 அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஃபைன் பண்ணது கேயோட வேல்யூ மட்டும்தான். ஸோ என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஸோ இப்போ வந்து x is equal to m1 × x2 + m2 × x1 divided by m1 + m2. ஸோ வந்து m1ஓட வேல்யூ வந்து எனக்கு k, x2ஓட வேல்யூ வந்து எனக்கு 6, m2ஓட வேல்யூ வந்து எனக்கு 1, x1ஓட வேல்யூ வந்து எனக்கு -3 டிவைடட் பை m1 + m2 வந்து எனக்கு k + 1. சால்வ் பண்ணும்போது இந்த சைடு x வந்து எனக்கு எதாகிடும்னா நமக்கு சென்டர் வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. நமக்கு லாஸ்ட் கொஷினில் வந்து ரேஷியோஸ் கொடுத்து XY கண்டுபிடிக்க சொன்னாங்க. இந்த கொஷினில் சென்டரில் வந்து XY நமக்கு கொடுத்து ரேஷியோ ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நான் வந்து இதை வந்து நான் எக்ஸுக்கு பதிலாக எழுதிக்கலாம், இதை வந்து ஒய்க்கு பதிலாக எழுதிக்கலாம். ஸோ அப்போ எக்ஸுக்கு பதிலாக நான் -1 எழுதிக்கிறேன். இன்ட்டு சால்வ் பண்ணும்போது எனக்கு 6k -3 டிவைட் பை k + 1 கிடைக்கும். k + இந்த பக்கம் போயிடுச்சுன்னா -1 × k + 1 is equal to 6k - 3 கிடைக்கும். அண்ட் ஃபைனலாக சால்வ் பண்ணும்போது எனக்கு கேயோட வேல்யூ வந்து 2/7 வரும். ஸோ எனக்கு ரேஷியோ வந்து k:1ன்னு பார்த்தோம். ஸோ கேக்கு பதிலாக 2/7:1. நான் ஃப்ராக்ஷன் ரிமூவ் பண்ணுறதுக்காக ரெண்டு சைடு 7 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணும்போது 7 × 2/7 கிடைக்கும். ரேஷியோ ஃபைனலாக வந்து 7, 7 கேன்சல் ஆகி 2:7 கிடைக்கும். இந்த ரேஷியோ வந்து எனக்கு 2:7. ஸோ நெக்ஸ்ட்டு 5th கொஷின். Find the ratio in which the line segment joining A 1, -5 and B -4, 5 is divided by the x-axis. Also find the coordinates of the point of a division. ஸோ நமக்கு வந்து இதுலேயும் ரேஷியோ ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க ஏபின்ற லைனுக்கு. ஸோ ஏபி ஒரு லைன் இருக்குது, இஸ் டிவைடட் பை எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ டிவைட் பண்ணுற பாயிண்ட் வந்து எப்படி இருக்குன்னா எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஒய் ஆக்சிஸ் கொடுக்கல. ஸோ ஒய் ஆக்சிஸ் 0 ஆகிடும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் நான் எக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஸோ ரேஷியோ வந்து நான் சேம் அதே மாதிரி k:1 சொல்லி அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஸோ m1 வந்து k-ஆக இருக்கும், m2 வந்து எனக்கு 1-ஆக இருக்கும். ஸோ பாயிண்ட்டுக்கு நான் வந்து இப்போ சப்ஸ்டிட் பண்ணி ஃபைன் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் நமக்கு வந்து எக்ஸ் வேல்யூ கொடுக்கல. ஸோ நான் எக்ஸ்னே எடுத்துக்கிறேன். பிகாஸ் நமக்கு சென்டரில் வந்து நமக்கு இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ குவாடினேட்டில் வந்து டிவைட் ஆகுதுன்னு சொல்லி நமக்கு குவாடினேட்ஸ் கொடுத்துட்டாங்க, ரேஷியோ தான் கொடுக்கல. ஸோ நான் வந்து இந்த எக்ஸை வந்து இங்கே எழுதிக்கிறேன் அப்படியே. நெக்ஸ்ட்டு m1. ஸோ m1ன்றப்போ k × x2ஓட வேல்யூ வந்து எனக்கு -4 ப்ளஸ் m2ஓட வேல்யூ வந்து 1 அண்ட் x1ஓட வேல்யூ வந்து எனக்கு 1. ஸோ சால்வ் பண்ணும்போது -4k + 1 டிவைட் பை k + 1 கிடைக்கிது எக்ஸோட வேல்யூ. நான் ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி சிமிலராக எக்ஸுக்கு ஃபைன் பண்ண மாதிரி இப்போ நான் ஒய்க்கு ஃபைன் பண்ணுறேன். ஒய்க்கு ஃபைன் பண்ணுறப்போ ஒய்ங்கிற இடத்துல நான் 0 போட்டுப்பேன். ஸோ y is equal to m1 y2 + m2 y1 டிவைட் பை m1 + m2. ஸோ வந்து m1ஓட வேல்யூ வந்து எனக்கு k, y2ஓட வேல்யூ வந்து எனக்கு 5 ப்ளஸ் m2ஓட வேல்யூ வந்து எனக்கு 1, y1ஓட வேல்யூ வந்து எனக்கு -5 அண்ட் m1 m2 வந்து k + 1. ஸோ y-ஓட பாயிண்ட் வந்து எனக்கு 0-ஆக இருக்குது. ஸோ 0ன்னு போட்டுக்கிறேன். ஸோ 5k - 5 டிவைட் பை k + 1. ஸோ k + இந்த பக்கம் போயிடுச்சுன்னா 0 ஆகிடும். which is equal to 5k - 5 where 5k is equal to 5 இந்த பக்கம் +5 ஆகிடும். ஸோ 5k அந்த சைடு வச்சுட்டு 5 இந்த கொண்டு போயிட்டேன்னா எனக்கு 5 டிவைட் பை 5 வரும். ஸோ k is equal to 1. ஸோ இப்போ வந்து கேயோட வேல்யூ வந்து நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு -4 × 1 + 1 டிவைட் பை 1 + 1 கிடைக்கும். சால்வ் பண்ணும்போது எனக்கு -3 டிவைடட் பை 2 கிடைக்கும். ஸோ p(x, 0) அந்த வேல்யூவில் வந்து p(x) பதிலாக -3/2 போட்டுட்டேன். ஸோ என்னோட p பாயிண்ட் வந்து என்னென்னா -3 டிவைடட் பை 2, 0. தேங்க்யூ.